Hey guys, welcome back to my channel YouTube BCC. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கோட பிரைஸ் பாத்தீங்க அப்படினா சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் பட் நிறைய டைம்ஸ்ல வந்துட்டு ஹையராவே வந்து இருக்கும். பட் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இருக்கு. அதுவே நீங்க வந்துட்டு ஒரு இன்டர்னலா யூஸ் பண்ணனும்னு நினைச்சிருக்கீங்களா? சோ நான் வந்துட்டு நிறைய வாட்டி வந்து திங்க் பண்ணியிருக்கேன் அது மாதிரி. சோ அத பத்தி இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கை இன்டர்னலா யூஸ் பண்ணனும் அப்படினா உங்களுக்கு எந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து இருக்கணும் and அது மாதிரி யூஸ் பண்ணா உங்களுக்கு பெட்டரா இருக்குமா பெர்ஃபார்மன்ஸ். சோ இத பத்திலாம் வந்து இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் எல்லாமே வந்துட்டு நார்மல் ட்ரெடிஷ்னலாக இருக்கிற நம்மளோட ஹார்ட் டிஸ்க் மாதிரி தாங்க. உங்களோட லேப்டாப்பில் வந்துட்டு எப்படி வந்து ஒரு சின்ன சைஸ் ஹார்ட் டிஸ்க் மெக்கானிக்கல் டிரைவ் இருக்கும், ஸோ அதுதான் வந்துட்டு இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லையுமே வந்து இருக்கும். ஸோ ஒரு பெட்டர் ப்ரொடக்ஷனுக்காக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கேஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் அது போக பெட்டர் கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு யூஎஸ்பி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால தான் வந்துட்டு நம்ம எக்ஸ்டர்னல் அப்படின்றத வந்து மீன் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இந்த எக்ஸ்டர்னல் டிரைவை உங்களோட இன்டர்னலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கேசிங் வந்து ரிமூவ் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட்டாக வந்துட்டு WD ஹார்ட் டிஸ்கில் எல்லாமே வந்துட்டு கேசிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ஈஸியாக வந்துட்டு ரிமூவ் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து WD யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த கேசிங் ரிமூவ் பண்ணலாம் அண்ட் அகைன் நீங்கள் வந்து ரீஅட்டாச்சும் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கேசிங் வந்து ரிமூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற உங்களோட ஹார்ட் டிஸ்கை வந்துட்டு ஸ்க்ரூ பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்க்ரூவில் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட பிசிக்குள்ளே வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. சேம் சேட்டா அண்ட் பவர் போர்ட் தான் இருக்கும். ஃபைனலாக வந்து உங்களோட பிசியை கனெக்ட் பண்ணிவிட்டு பூட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு டிடெக்ட் ஆகியிருக்கணும். சப்போஸ் டிடெக்ட் ஆகலை அப்படின்னா உங்களோட ஹார்ட் டிஸ்கில் வந்துட்டு யூஎஸ்பிக்காக ஒரு சில கண்ட்ரோலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒன்லி யூஎஸ்பி மட்டும்தான் வந்துட்டு டிடெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களோட சேட்டா வந்துட்டு உங்களோட ஹார்ட் டிஸ்கை வந்து ரீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ஒரு சில ஃபிக்சஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி எல்லாம் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான் கைஸ், உங்களோட எக்ஸ்டர்னல் டிரைவை நீங்கள் வந்துட்டு இன்டர்னலாக மாற்றியாச்சு. பட் இது மாதிரி எக்ஸ்டர்னல் டிரைவ்ஸை இன்டர்னலாக யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக அப்படின்றத பற்றி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா உங்களோட நார்மல் ட்ரெடிஷ்னல் ஹார்ட் டிஸ்க் தான் வந்துட்டு எக்ஸ்டர்னலாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு உங்களோட பிசியில் கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா வந்துட்டு உங்களோட ஹார்ட் டிஸ்கோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் ஒரு சில வாட்டி வந்து கம்மியாக இருக்கலாம். அந்த ரீசனால அந்த ஸ்லோவாக இருக்கிற டிரைவில் நீங்கள் வந்து விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட டிரைவ் வந்துட்டு பூட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்லோவாக வந்து பூட் ஆகும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ன விஷயம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ அந்த எக்ஸ்டர்னல் டிரைவில் வந்து ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். ஆனால் பூட் டிரைவாக இல்லாமல் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணுறப்ப பெருசாக வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்காது. நீங்கள் உங்களோட பிசிலேயே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டோரேஜ் வந்து இருக்கும். ஹோப்ஃபுல்லி கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸ்டர்னல் டிரைவும் ஒரு நார்மல் கிட்டத்தட்ட இன்டர்னல் டிரைவ் மாதிரி தான் அப்படின்றதுன்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்குன்னா வந்துட்டு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ இது மாதிரியான நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்லையும் இருக்குது, அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.